ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இன்றைக்கி மேப்பில் காட்டுது மழை வர மாதிரி, மழை பிச்சு சொல்லுது. ஒரு வேளை வந்தால் வரலாம். 4-5 மணிக்குள்ளே மழை வரும். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பற்றிட்டேன். நம்ம மொசக்குட்டியை வச்சுக்கிட்டு என்றைக்கு பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வர போகிறேன்னு தெரியல. பக்கத்தூர் போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் மேய்ச்சல் இருக்கு. விடு, அவ்வளோ மூட்டி நீ பெரிய ஆகணும் ஆகிறியா? இன்னும் விடா கொண்டான்னு கொண்டான்னு தான் இருக்கீங்க. நேற்று பிபிஆர் தடுப்பூசி போட்டதுலேருந்து சில ஆடுகளுக்கு நேற்றே சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ் வீட்டில் காய்ச்சல் வந்துருச்சு. இவளுக்கு சென்னையை 1 மாதம் சென்னாங்க. நம்ம மாயக்கா கரைச்சி ஊற்றிருச்சுங்க. நேற்றே திருப்பி மறுபடியும் இந்த ஆடு வெட்டிக்கு இருக்குது. கொம்பனுக்கு தான் விழுகுது. வரி குத்திக்கு காய்ச்சல் நேற்று சரியான காய்ச்சல். இவளுக்கும் கச்சாக்கு கருவச்சிக்கு தான் நல்லா காய்ச்சல். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கா. நைட்டு சாம்பிராணி பிடிச்சோம். அது பிடிச்சதுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்காள், ஃப்ரீயாக இருக்காளுங்க. இது வருஷம் அப்படி தான் இருக்கும் சில ஆடுகளுக்கு. நேற்று இதே இடத்துல தாங்க வந்து போட்டேன் தான் தற்காவல். இப்போ ஜெசிகா, இவங்க அக்கா கிரேசி அக்கா, பூச்சி கூட வந்த அளவுக்கு இல்லை. வேறு யார் இருக்காண்டா நம்ம அருவாச்சி கச்சா தாங்க. சொன்னிக்கிட்டா ரெட்டச்சிலி படுத்துட்டா. ரொம்ப ஸ்கைபால் கொஞ்சம் தாங்கிட்டா, பரவாயில்ல. நண்டு கூசி போடல, வளர்ந்தா கூசி போடல. ஏன்னா சன குட்டி போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக கரைச்சி ஊற்றிருக்கோம். உங்களுக்கே இப்போ பார்த்துருப்பீங்க. மாயக்கா கரெக்டாக ஆகஸ்ட் 23 அப்போ பருவத்துக்கு வந்துச்சு. நம்ம கிடா வரட்டுச்சு கொம்பனுக்கு. இப்போ செப்டம்பர் 26 மேலே போயிடுச்சு. ஆடு கரைச்சி ஊற்றிருச்சு. கரெக்டாக 1 மாத சென்னையில் காலையில் பார்க்குறேன், கழிச்சல் மாதிரி வந்து நிற்கிது, கரைச்சி ஊற்றிருச்சு. சரி, இது ஒன்றும் பிபிஆர் தடுப்பூசி ஒன்று இப்படி தாங்க ஆகும். காரணம் சூடு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று மேய்ச்சல் வந்து கொஞ்சம் வெள்ளனா நம்ம பற்றி போகணும், அது நமக்கு தோது கிடையாது. இல்லாட்டி நல்லா கொட்டை இருக்கணும். நம்ம வெயிலே கிடக்கா, தரையும் சூடு. இந்த அப்போ வெயில் வந்து இங்கேயும் சூடா தாங்கலை, அப்படியே ஹீட்டு காய்ச்சா வந்துருச்சு. சாம்பிராணி போட்டேங்க, சூப்பராக கேட்டுருச்சு. காலையில் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காங்க. அதனால் என்ன செய்ய போகிறேன்டா, அடுத்த வருஷம்லாம் நம்ம ஏரியா பக்கம் மழை. இந்த வருஷமே கொஞ்சம் பின்னு இறைச்சிருச்சு. புரட்டாசியில் என்ன தெரிஞ்சு இப்போ தான் மழையே ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப மழை இருந்தால் பிபிஆர் தடுப்பூசி போடுவேன் அடுத்த வருஷம். இல்லாட்டி மழை கம்மியாக இருந்துச்சுன்னா நான் தடுப்பூசி சுத்தமாக போட மாட்டேன்னு பாட்டுருவேன். ஏன்னா வருஷம் ஒரு குட்டி எப்படி தான் செனை தங்கி கரைச்சி ஊற்றிடுது. நல்ல வேலை நண்டுக்கு போட்டிருந்தாலும் சரி, நண்டு செனை ஊசி போட மாட்டேன். அது நிறசனது போடுறதில்ல. வளர்ந்தாக்கள் தான் போட்டிருந்தேன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும், வெட்டியாக கரைச்சி ஊற்றிருக்கும். நான் அதனால் போடலை. அதனால் செனை குட்டியெல்லாம் உஷாராகி போடலை. சூடு ஒவ்வொரு வெயிலுங்க. நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டலில் சின்ன பிள்ளை யூஸ் பண்ணும்போது சின்ன பிள்ளை கத்தி குமிக்கும்ல, அது மாதிரி டாக்டர் வந்துட்டாங்கன்னா பயப்படிக்கிற மாடெல்லாம் சிறுசுலாம் கத்திட்டாங்க நேற்று. அதுலேயே கொஞ்சம் அதிர்ச்சிங்க. அந்த அதிர்ச்சியிலே பயந்துருவோம். கண்டிப்பாக காய்ச்சல் வரும். முன்னங்கால காலை தூக்கிட்டாங்க. அந்த வலி தாங்காது தடுப்பூசி பவர்னால. அப்படியே முள்ளு குத்துன மாதிரி காலை அப்படி தூக்கும். அந்த மாதிரி எல்லாரும் 10 ரூபாய் பார்க்குறேன். கரெக்டாக ஒரு 7 மணிக்கு சூரிய உதிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயில் சூடாக இருக்குள்ளே போட்டேன். அப்போ கலட்டி பார்க்குறேன் 9-9:30 கலட்டுறேன். ஆடா காலை தூக்கி நிற்கிறாங்க எல்லாரும். என்னடா உள்ள ஒரே மாதிரியா தூக்கி நிற்கிறாங்க. எவ்வளோ மேலே வந்தோடனே பாடுத்துவீங்கப்பா. அம்மாவுக்குள்ளே வந்து சேர்க்குறே கிட்டத்தட்ட 12 மணி ஆகி போச்சுங்க. அப்படியே ஒவ்வொரு முள்ள நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தேன் இது ஒன்றும் ஆகாது. உள்ளே போட்டு பேசாமல் 3-4 மணி வரைக்கும் படுத்தாங்க. அப்புறம் 3-4 மணிக்கு நேரம் தன் உணர்ச்சி வந்தப்போ அதுக்கப்புறம் ஒரு நாள் மேய்ஞ்சாங்க. அது வரைக்கும் மேலே நைட்டு போய் சாம்பிராணி போட்டேங்க. அதில் கொஞ்சம் ரெக்கவரி ஆனாங்க தான். கருவாச்சி ரொம்ப சொன்னிக்கிட்டா. நைட்டு கருவாச்சி மாலுக்கு பால் இல்லாமல் வச்சு கத்திட்டாங்க 2 குட்டிகளுக்கு. அப்புறம் கொஞ்சம் பால் வாங்கி புகட்டி விட்டோம். கச்சா கூட மேலாட்டி கூட அங்கிட்ட பால் இருந்துச்சு, தள்ளி கொடுத்து சொத்த குட்டிக்கு. இப்போ 2 குட்டிக்கு பால் இல்லாமல் போச்சு. அது போக இந்த கிரேசியாக்கா நண்டு மகன் 2 பேரும் போகிறாள். அவள் எலி நம்ம தென்னாவட்டு மக மோனிகா, அவளுக்கு எதுவுமே செய்யலை. காய்ச்சலாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி அந்த ஊசி தாங்கனால கரைச்சி ஊற்றுற மாதிரி இல்லை. என்னன்னு தெரில, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஆடுகளுக்கு கரைச்சி ஊற்றுறது. இவளுக்கு எங்கிட்ட 1 மாதம் சொன்ன நான் கூட இவ்வளோ பயந்துக்கிட்டே. இவள் கொஞ்சம் எங்கிட்ட தப்பிச்சுக்கிட்டா. நம்ம லொடுக்கு பாண்டியாய் வண்டி அடிச்சுக்கிட்டே போ. வீட்டில் இருந்தால் கேட்குறது கிடையாது. நல்லா வீட்டில் இருந்துச்சு. நான் கொஞ்சம் புல் பிடிங்க வச்சுருந்தேன். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நிலையில் கிடந்து நேற்று ரொம்ப உசுருக்கு போகிறோன்னு ஆடுனா நம்ம கோகோ கொரியா தாங்க. இப்போ கூட தாங்கிட்ட சிலுக்கு கோகோ அப்படியே சொன்னிக்கிட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் பரவாயில்லைங்க, நான் இன்னைக்கு சாம்பிராணி பிடிச்சேன். இப்போ வந்தால் மேய ஆரம்பிச்சிட்டா. நேற்று மொத்தம் மேலே தலையை வலிச்சு இப்படி தொங்க போட்டா. அவ்வாடுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒட்ட முடியும் உசுருக்கு போடுற மாதிரி இருந்தாங்க. அவளால் ஒரு ஸ்டெப்பு நகர முடியல. ரொம்ப அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா கூட்டுக்கு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு 4 மணி போல் கொஞ்சம் மேய்ஞ்சாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இவளால் தாங்கக்கூடிய சக்தி இல்லை. காரணம் எதிர்ப்பு சக்தி இல்லை, சுத்தமாக இல்லை. நேற்று ஒரே ஒரு நாளில் என் உசுரெல்லாம் பயம் காட்டி விட்டாங்க இவங்க எல்லாம். எனக்கு எல்லா ஊரும் தலையை தூக்க போடுறாங்க. என்னடா ஆச்சு இந்த வருஷம் இப்படின்ட்டு. காரணம் ஹீட்டு தாங்க. எனத்தை வட்டம் போட்டாலும் இந்த முள்ளுக்குள்ளே நெத்து இருக்காது. இங்கெல்லாம் ஒன்றும் ஆகுது. பக்கத்தூருக்கு தான் போகணும் சீக்கிரம். எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுங்க. நீங்கள் வரமாட்டாங்க. பக்கம் ஒன்றும் கிடையாதுங்க. தீ பிடிச்சி பாதி வெந்து வேகாமல் அப்படியே கறி போய் நிலமில் கிடக்குங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தீ பிடிச்சி அப்படித்தான் ஏரியா போல தான் போகும். இங்கே சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் ஒன்றும் ஆகாது. வாங்க வீரர்களே போவோம். இப்போ நம்ம நடக்கிற இடம் 1 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ பச்சை பசேன்னு இருந்துச்சு. இப்போ என்னடா 1 மாதத்துக்குள்ளே அப்படியே தீஞ்சு போச்சு. பயவில் எவனா அதை குனிகிறாங்களா நடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆஹா, அங்கிட்டும் தீ பிடிச்சிருக்கோல.
பாதையெல்லாம் தீ எரிஞ்சு அதான் பயப்பட என்ன நின்றுக்காயின்னு பார்க்குறேன். பாதையெல்லாம் ரொம்ப அந்த வெப்பலுக்கு தாங்க மாட்டுறாங்க. நேரம் அந்த வெயிலுக்கு அப்படி வெளி சூடாகி அப்படியே அந்த இடத்துல அப்படியே நெருப்பாக இருக்க மாதிரியே இருக்கா. அதனால அந்த அப்படியே வெப்பமாக வருதுங்க அந்த தீ எரிஞ்சுக்கு. அதுக்கு இதெல்லாம் நிற்க விடவே கூடாது. அவங்களே ஓட்டம் பிடிச்சி ஓடி போயிடுவாங்க தான் ஓட்டம் பிடிச்சாங்க. மோனிகா நட இங்கே நிற்காத, எல்லாம் சூடு வெயில் அப்படியே தீ பிடிச்சி ஒன்றும் இல்லை. நண்டே நடுத்தரு நீ எல்லாம் ஏற்கனவே பாடி வீக்காக இருக்க, திரும்ப ஓடியா ஓடு பூச்சாய் நட நெல் விதைக்க போகிறாங்க. நாற்று போகிறதுக்காக தான் உழுதுக்கிருக்காங்க. தண்ணி பாய்ச்சி நல்லா தொலி அடித்து உழுதுக்கிருக்காங்க. எப்படியும் மழை வர நம்பிக்கையில் தான் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. தண்ணி இருந்தால் பொழைச்சிக்கலாங்க. மழை தண்ணி இருந்தால் வெறும் மழை பெய்யாமல் கணத்தில் தண்ணி அப்படின்னா எப்படி நெல் கறி போங்க. அதெல்லாம் தண்ணி ரொம்ப முக்கியம், மழை ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த இடம் பரவாயில்லைங்க, கொஞ்சமாவது நல்லா இருக்குங்க. கொஞ்சம் எப்படியோ கருகாமல் இருக்குது. 2 கொடியை கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. கொடியில் இன்னும் உசுரோடு தான் இருக்குது. கொடி இருக்கான மேய மாட்டாங்க. நேற்றெல்லாம் இந்த பக்கம் கூட்டுக்கு வந்துருந்தோம் வச்சுக்கலாம், பசங்களை அப்படியே படுத்துருப்பாங்க இந்த வெயிலில். வேணாண்டா சாமிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல தீயா சூடுதுங்க. சூரிய வெளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி மேலேயே நம்ம பக்கம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம சீக்கிரம் இந்த செவ்வாகரத்தை விட்டு தப்பிச்சு ஓடி போயிருங்க. தாங்க மாட்டாங்க. நம்மளே இப்போ இருக்கும்னா ஆடுலாம் எப்படி இருக்கும். ஆத்தா இது என்னமோ அதை விட மோசமாக இருக்குது. அப்படியே எங்கிட்ட தீ வச்சுட்டாங்க போல். எங்கனையுமே இல்லைங்க, மிச்சம் விடலை. அது நெட்டு வரைக்கும் தெரியுதா அவங்களுக்கு அடிச்சிருக்கு. பக்கத்தூர்லாம் போய் பசங்க குனிவாங்க, எங்கனே நிற்க மாட்டாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஓட்டம் பிடிச்சி போயிட்டாங்க. என்ன வேகத்தில் போகிறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. எனக்கு சரியாக தெரில வேறு. நானும் ஆடை என்ன வேற வரல இல்லை ஒன்றும் சேர்க்கணும். வாங்க ஓடியா நண்டே எப்படியா ஓகோ ஓடி விட்டுட்டு போகிறாங்க. வந்தோடனே இங்கே நண்டுக்கிறாங்கப்பா. இதை தவிர வேறு புள்ளே இல்லாத மாதிரி நீ என்ன நண்டுக்கிட்ட ஒருரா ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறியா? ஓடி ஏத்தே சண்டை ஓடுதே இல்லைடா. ஓடியா பா ஏறுங்கடா வாடா. உள்ளே போய் நெத்த பறக்குவா, அதான் நல்லது. ஓடியா பா கண்ணு மையே இறங்கி ஓடி பா இந்தா எல்லாம் வந்துட்டாங்களாம் தெரியலையே. பழுதுனே ஓடி எந்த அங்கிட்டு வாப்பா. ஸ்கைப்பாலு பார்த்து இறங்கு, ஸ்கைப்பாலு கீழே விழுந்துடாத. எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏதோ ஒரு ஆடு மிஸ்ஸிங் மாதிரி என் கண்ணுக்கு அப்பா வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரில. ஒன்று சேர்த்து என்ன விடுவோம். எங்கே என்ன மாட்டுறாங்களே, ஓட்டம் பிடிச்சி ஓடித்தான் இருக்காங்க. கும்பா என்ன போகலாம், ஆரம்பிப்போமா? வாங்க போவோமா? நிழல் நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு. அதனால் சீக்கிரம் ஒரு 15 நிமிஷம் நான் அடுத்து நிழலுக்குள்ளே தான் உள்ளே போக வேண்டியதான். வெயில் அவ்வளோ அடிக்காது. எல்லோரும் என்ன அப்படி வெறிக்க பார்க்குறாங்க. நான் என்ன ஏலினா வாங்கடா போங்கடா. பாருங்க ஒன்றுமே இல்லையா, வெறும் மஞ்சளாக காஞ்ச புல்லாக தெரியுதா? அப்படி இந்த பக்கம் பார்த்தா அப்படி பச்சை பசேன்னு தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணுக்கு இருக்க சக்தி அப்படி நல்லா பல்ல வேற. அது போக கரம்பம் மண்ணும் களிமண்ணும் கலந்து நல்லா ஈரப்போதும் இருக்குங்க. நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஆனால் பசங்க கடிக்க மாட்டேன். சாயந்தரம் நேரம் விட்டு நல்லா இந்த கோரப்பில் கடிப்பாங்க. வாங்க போகலாம். பிறகு எம்பிட்டு இருக்கோரு என்னடா விட்டுக்கிருக்கீங்க, எது விட்டு வைக்காங்கடா, கரிச்சு தின்னுடா. ஒன்றும் இல்லாமல் தின்னுருங்க. நல்லா நிறையா நெத்து கிடக்கு. எல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். வாடா கபாலி இவங்கள பாருங்கள், நல்லா நெத்தா பறக்கிறாங்க. என்னமோ நிறையா நெத்து கிடைக்கிற மாதிரி. கிடைச்ச நெத்தா சும்மா புகுந்து விளாட பழுன்னு தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படியோ தண்ணியாக குடிச்சிக்கோ. அப்படியே தண்ணி சூப்பராக இருக்குது, கலங்காமல் இருக்க. அப்படியே இந்தா ஓடியா பா. தண்ணி பாதி பேர் குடிச்சிட்டாங்க, பாதி பேர் வேணாண்டு போகிறாங்க. ஒரே படியாக போகிறாங்க. போயிட்டு இன்னொரு ரவுண்டு வரணுங்க. நேராக 1 கிலோமீட்டர் முட்டுரும், திருப்பி 1 கிலோமீட்டர் திருப்பிக்கிட்டு வந்தால் சரியாக போகும். அப்போ தண்ணியாக குடிச்சிக்கிறாங்க. அப்படின்னு ஒரு நல்ல மரத்தை பார்த்து பசங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாகணும். இனிமேல் உள்ள நிழல் தான், அது பிரச்சனையே இல்லை. உண்மைச்சி நல்ல ஒரு இடத்த பார்த்து பிடி. எங்கே பிள்ளைய கோக்கோவை காணோம், அவனை காணோம், ராகுலை காணோம். அப்படி தாண்டி ராசாத்தி மொசகுட்டே அப்படி பிடிச்சி தின்னு. ஏதாவது தின்னு வளதா கீழே நெத்து கிடக்க வர்றி தின்னுங்க. திண்டு இப்படியே நிழலுக்குள்ளேயே ரெஸ்ட்டுங்க. நல்லா குழு நிழல் இருக்குங்க. பயவலிக்கு ஏதோ வெயில் அடிக்காமல் மேஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த ஊருக்கு வர்றது. இது ஒன்று தான் அந்த இங்கே பிரயோஜனம் இருக்கா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்காரங்க நல்லா சுத்தம் பண்ணி அந்த பட்டையெல்லாம் உரிச்சு போட்டு இந்த போட்டிருக்காங்களா நேம். அப்படியே நம்பர் போட போகிறாங்க. இன்னும் ஆர்டர் வரல போல். ஆர்டர் வந்த பின்னாடி நம்பர் எழுதிடுவாங்க. எத்தனை மரம் இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். ஒரு 300-500 இருக்காண்டோ. எனக்கு தெரிஞ்சு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்றைக்குமே அருவா யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் பயப்பட தேவையில்லை. அதனால தான் தெம்பாக வந்தால் பேக்கை செக் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. சாப்பாடு தான் இருக்கும், ஒரு இத்து போன வாட்டர் கேன் இருக்கும், அவ்வளோதான் இருக்குது. வேறு எதுவே கிடையாது. இன்னும் பாதி வேறு காணோம். இங்கிட்டு ஒரு பக்கம் போகிறாங்க. நிழலுக்குள்ளே ஒன்று பாட்டுனா வெயிலுக்குள்ளே போகிறாங்க. வெயிலுக்குள்ளே போனால் நிழலுக்குள்ளே ஓடிடுறாங்க. இவங்கள புரிஞ்சிக்கிறவே முடியலை. இருக்குதுலே இந்த ஏரியா தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் பயமாக இருக்குது இந்த ஏரியாவில். நிறையா இந்த கொடி அந்த விதை தொங்குது. ஆனால் விதை இருக்கான்னு தெரில. சும்மா இதை நிறைய பெருக்கி இந்த ஹோட்டலுக்கு அடுப்பு எரிக்க வச்சுக்கிடுவாங்க. இந்த கூடு விதை இருக்குங்க. கீழே போட்டால் தெரிஞ்சிடும். பார்த்து மிதிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
உள்ள விதை இருக்குண்டா. விதையும் காணுமே, சத்தம் கடிச்சு ஒன்றையும் காணும். இந்த இருக்கு ஒரு விதை, இது ஒரு கொடி விதைங்க. நல்லா இது நம்ம ஏரியாவில் போட்டுருந்தா நல்லா வளர்ந்துருவாங்க. நம்ம ஏரியாவில் இருக்குது, 1-2 இருக்குது, அவ்வளோ இல்லை. பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான இது கொடி. ஆடு யானை தின்னுது. இது போன வருஷமே தின்னுச்சு, நானும் பார்த்தேன். இதை அப்படியே விதையை கொண்டு போவோம் நம்ம ஏரியாவில் போட்டு. நம்ம ஏரியாவில் அவ்வளோ இல்லை, அங்கே கொண்டு போய் வச்சுக்கிடுவோம். நம்ம ஏரியாவில் போட்டுக்கிடுவாங்க. போதும், இந்த விதையே போதும். நான் விதை எடுத்துல. அது இந்த கொடி கிடையாது, அது காட்டில் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த அங்கிட்டு இருக்குது போட்டு மகனே. மச்சான் கீழே விழுந்துடாதரா நீ பாட்டுக்கு. சிலுக்கு விழுந்தா ரைட்டு. நீ நிற்கிறத பார்த்தா விழுவுப்படுற நல்லா பெரிய வள்ளமாக தாங்க இருக்குது. விழுந்துடாதரா. நல்லா சரி விளையாடுறாப்பா, நல்லா சாலியாக இருக்குது. வயலுக்கு தள்ளி விடு பாண்டே, இறங்கு. மாயக்கா பார்க்குறா. நானும் விளையாட வரலாமாண்டு. நல்லா இங்கே ஒரு பள்ளம். ஆனால் மழை காலத்துக்கு தண்ணி நண்டுச்சுன்னா ஆடில் வச்சா டபக்குன்னு அப்படி உள்ளே விழுந்தவங்க. ரொம்ப இதாக இருக்குது, பார்க்கவே தெரியல. இதாக இருக்குது, பார்க்கத்தான் சும்மா இருக்குது. அங்கிட்டு ஏதோ ஒரு ஆடு வந்துச்சு, மழை காலத்தில் தண்ணி இருக்குமா, டம்முன்னு உள்ளே விழுந்தவும். சரியான ஒரு ஆள் மட்டத்துக்கு பள்ளங்க, சரியான பள்ளம். பாருங்க வெறும் கொடி தாங்க. அது பாட்டு நல்லா வளர்ந்து கடந்திருக்கு, அப்படியே பட்டு போச்சு. வெறும் கொடி தான் இந்த பக்கம் ஃபுல்லாக. நான் சொன்னேன் ஒரு கொடி, அது இந்த கொடி தாங்க. இந்த இருக்கா இந்த இலை. ஆனால் ஆடு தின்னுது நல்லா. நம்ம ரெகுலராக நம்ம கரை பக்கம் இருக்கிறது இந்த கொடி பேர் மறந்து வச்சே. இது என்னவோ பேர் சொல்லுவாங்க, எனக்கே மறந்துச்சு. அந்த விதை 1-2 இருக்குது, நம்ம அதில் இல்லை. அதுக்கு தான் பறைக்கு போனது. அங்கே போட்டுட்டு நல்லா ஆடு, வெள்ளாடு நல்லா தின்னுது. இந்த கொடி தாங்க ஃபுல்லாக கடந்திருக்குங்க பாருங்க. இது இங்கிட்டு ஃபுல்லாமே இருக்குது. நம்ம ஏரியாவில் சுத்தம் பண்ணுற மாதிரி சிம்மக்கருவிலை மட்டும் ஒன்லி அதை மட்டும் வெட்டிட்டு நாட்டுக்கருவிலையெல்லாம் அப்படியே நிற்கிதா. சரியான வட்டம் வரல சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. வெறும் கொடி தாங்க. மழை தான் மேய்ஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் கொடிக்கு பஞ்சம் இல்லைங்க. வெள்ளாடுக்கு எங்கேயும் போகாது. கீழே நண்டுகால் புல் இருக்குது, நண்டு வளர்ந்துக்கிற வெறும் கொடி தான். அதான் அந்த நட்டு வரை கிடக்கு. போதும், இந்த இதே இப்போதைக்கு ஏதோ கடிச்சிக்கலாம். அடுத்த வருஷம்லாம் நல்லா கொடி இருக்குங்க. அடுத்த வருஷம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சொன்ன மாதிரியே மேகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. மழை வந்தாலும் வரலாம், வராட்டி கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எங்கிட்ட வந்துருந்தா நல்லா எப்படியோ அப்பப்போ அந்த வெயில் அடிக்காத டயத்தில் மட்டும் வெயிறாங்க. வெயில் அடித்தா நல்லா கோழி போயிறாங்க. முட்டு புல் கிடக்கப்பா, முட்டு புல் காஞ்ச புல், இதுவே போதும்னு நினைக்கிறேங்க. தின்றாயில கொடியை, இந்த கொடியை குடித்து ரவுறாங்க. அந்த இலைய பச்சை இலையாக ரவுறாங்க. நண்டு தின்றா ஒரு பரவாயில்ல. இந்த கொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ பய விலைக்கு. சரி, இந்த கொடியாக தாங்க நிறையா கிடக்கு. ஒரு தெனாவட்டே நாட்டுக்கல் நத்து இங்கே ஒரு தின்னு கடிச்சு இங்கே வர்ற வாடா. வளர்ந்தா நீ தின்னு வளர்ந்தா கடிச்சிக்க. அப்படி எடுத்துக்க. இந்த கச்சா கீழே பாரு எடுத்துன்னு நல்லா நிறைய நத்து எங்கிட்ட கிடக்கு. எங்கிட்ட 1-2 காஞ்சி காற்றுக்கு விழுந்துருக்கு. பரவாயில்ல, ஒரு நூற்று கிடைக்கிற கஷ்டம். வளர்ந்தா நிறையா எடுத்துக்க. பா ஒடியா தண்ணியை குடிச்சிக்கா. அப்போ தான் இன்னும் அவ்வளோதான். ஒரே தான் நம்ம ஏரியா பக்கத்தில் போகணும். பாதி பேரை காணும். வெயிட்டாயிரும் போ தண்ணியாக குடிக்க. நல்லா குழுன்னு இருக்கும். பசங்களுக்கு நெத்து திண்டு ஓட்டி போச்சு. பாதி நெத்து கிடக்கு. இன்னும் அதெல்லாம் மாட்டேன்ட்டாங்க. காத்தடிச்சு கிடக்கு. ஒரு வேறாண்டை எப்படின்ட்டு அசை போட்டுக்கிருக்காங்க. நல்லா வெத்தால ஓடுங்க. நல்லா மழை வரப்போ புதிரே நல்லா கருப்பில் கடிச்சிட்டு கிளம்புவோம். மணி 2 மணி ஆச்சு. மேகம் பொத்திச்சு வச்சியா, நம்ம சட்டு புட்டுன்னு இடத்த கழுவிட்டு கிளம்புனுங்க. போங்க, ஏதாவது ஒரு நல்ல நிலம்லாம் பார்த்து மரத்தை பார்த்து ரெஸ்ட் எடுங்க. பார்ப்போம். காற்றடிச்சு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா டக்கு போட்டுன்னு இடத்த சட்டு புட்டு இடத்த ஓடி போயிடுவோம். இல்லை அந்த தோப்பா நெத்தை திண்டதுக்கு அதுக்கும் நாட்டுக்கொள்ள நெத்துக்கு என்னத்தை கடிப்போன்னு வராங்க. இந்த பச்சை புள்ள கோரப்பில் கடிக்கிறாங்க. கடிக்க மாட்டாங்க. ஏன்னா தோப்புக்கு அதுக்கும் தண்ணி நல்லா குடிக்கும். நல்லா பச்சை புள்ளி இருந்துச்சுன்னா நல்லா கடிக்கும். காற்று அடிக்கிறதுனால பயவுலைங்க எல்லாரும் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. கரையில் நல்லா கொடி இருக்குங்க. என்னத்தவோ மேய்கிறாங்க. சீக்கிரம் மேய்கிட்டே நம்ம இடத்த கழுவிட்டு போகணும். இங்கிட்டு போகிறாங்க, அது ஊருக்குள்ளே போகிறது. நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, நம்ம வழி இந்த பக்கம் போகணுங்க. யாரோ தீ வச்சுட்டாங்க. நம்ம போகிற வழிதாங்க மட்டம் பிடிச்சிக்கு வருது. பாதையை மாற்றிட வேண்டியதான். இப்படி போக வேண்டியதான். நேரம் அங்கிட்டு தான் அனல் வந்து இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக தீ வைக்கிறாங்க. அந்த அங்கிட்டு அங்கே ஒரு பக்கம் தீ வைக்கிறாங்க. ஏன்னா மழை எப்படி வந்துடும், தீ வச்சோன்னே திருப்பியும் புல் தடுத்துரும். அதுக்கு தான் முன்னாடியே தீ வைக்கிறாங்க. நேராக அந்த தீக்கிட்டு தான் கூட்டு போகிறேன் நண்டு. வேறு எதுவுமே பாதை இல்லாத மாதிரி. அங்கிட்ட அனல் அடித்தவனு திரும்பிக்கிட்டு நீங்கள் இல்லை அங்கே தான் போகிறாங்க. பா ஒடியா கிளம்புவோம். வாங்க ஒடியா இந்தா காற்று அடிச்சுக்கிருக்கு, வெயில் அடிக்குது. இருந்தாலும் ஆனால் என் கூட வெயில் ஹீட்டு தெரியலங்க. ஆனால் அனல் தான் அங்கேருந்து நல்லா அனலாக தெரியுதுங்க. நேராக போங்கடி, அங்கே தான் போகிறீங்க. சொன்னால் கேட்க மாட்டேன் நண்டு. அப்படியே நிறைய தப்பு. முளைச்சு தப்பு. முடியா பா துணி தப்பு. ஓடி அப்படி தப்பு. போடு பாருங்க, இங்கேயே போக நல்லா அந்த அளவுக்கு அடிக்குது. அனலாக இருக்குது. அழுங்க இங்கே போகாத, அங்கிட்டு வா. அண்டே வேணும்னே அங்கே கூட்டு போகுது. ஒரு அனலாக வருதுங்க. தெரியாதோ அங்கிட்டே போக. திரும்பி எப்படி சுற்றி போங்க. எதுக்கு அங்கிட்டே போகிறீங்க? ஒரு நல்ல வேலை காற்று அங்கிட்ட அடிக்குது. எங்கிட்ட அடிச்சிருந்துச்சு இந்த இடத்துல நிற்க முடியாது. பிடிச்சிக்கு வருது. பிடிச்சிக்கு வருது.
அடிச்சு பிடிச்சிச்சு. காற்று அடிக்க பிடிக்குது. இப்படியே அங்கிட்டு வா. இந்த போறாவர் நண்டு தும்பூர் பிடிச்ச நண்டு. அங்கிட்டு போய் சுற்றி தான் வருவாள். அந்த அங்கே நிற்கிறா. நல்லா கவர தீ பிடிச்சி வந்துக்கிருக்கே. ஓடு ஓடு நிற்காத. ஆனாலும் தாக்குது. அங்கெல்லாம் தீ பிடிக்குதுங்க. அங்கேயும் தீ வச்சுருங்க. ஏரியா ஃபுல்லாக தீ வைக்கிறாங்க. எந்தெல்லாம் முள்ளுக்கும் தீ வைக்கிறாங்க. என்ன சீமா கருவலை ஒழிப்பு திட்டமா? என்ன எங்கெல்லாம் தீ வைக்கிறாங்க? ஆகா, இந்த பக்கம் இன்றைக்கி என்னமோ மழை வரப்போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுங்க. எங்கிட்ட சீமா போல போக எங்கிட்டு வா. என்ன சார் வேமா வா கருவச்சி. தீ அப்படியே அனல் பறந்துக்கு இருக்கு. நண்டே நீ பண்ணுற வேலையில் அப்படித்தான் இருக்கு நண்டே. பாவம் சேனை குட்டின்னு பார்க்குறேன். இல்லாட்டினா பயப்புள்ள ஒரு அடி பாருங்க. அந்த பக்கம் கொழுது விட்டு எரியுது. இந்த பக்கம்லாம் போனால் முள்ளுக்குள்ளே ஆடு பூச்சா கொடுத்தா எங்கிட்ட வெளியேற முடியாதுங்க. சரியான கொழுந்து விட்டு எரிச்சுக்கிருக்கு. நம்ம இந்த பக்கம் தான் போகணும். அங்கிட்டும் தீ வச்சுக்கிருக்காங்க. ஆனால் அங்கிட்டு போயிடணும். அனைத்து இடங்களும் தீ வைக்கிறாங்க. எப்போ ஆடு வெட்டிக்கிருக்க? வெயில் மண்டையாக போனதுக்கு இருக்க. அனல் அடிக்க தெரியல உனக்கு கும்பா. எப்போ 2 பக்கம் அனலாக இருக்குங்க. இப்போ தான் தீ எரிஞ்சு ஒரு மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக அமர்த்திருச்சு. இல்லாட்டினா எங்கிட்ட இன்னும் அப்படி தீ பிடிச்சிக்கிட்டே இருக்கும். காற்று அடிக்கிறனால அமர்ந்துருச்சுங்க. இப்போ தீ எரிஞ்சிருக்கு. இந்த ஒரு முள் தாங்க நம்ம ரெகுலராக வர்றது. எங்கிட்ட எதுவும் வைக்கலை. நல்ல வேலை. இப்படியே முழுக்குள்ளே பற்றி முழுக்குள்ளே நிலவுக்குள்ளே கொண்டு போய் நம்ம கம்மா பக்கம் கொண்டு போயிடணும். இந்த முள்ளும் தீ பிடிச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பாய் எரிஞ்சு எரியாமல் நின்றுக்குச்சு. இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு. அனலாக தான் அடிக்கும். போகிறது தான் பெஸ்ட்டு. அதனால் கிளம்ப வேண்டியது. நேராக கம்மாவை கொண்டு போய் நம்ம அந்த பட்டை அருகே திங்க வைப்போங்க. அதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. நண்டே இங்கிட்டு வந்து என்ன செய்ய போகிற? நேராக போய் கொடியை கடிக்க நான் கரைக்கு போகணும். மணி 4 மணி ஆகுது. நடுத்தர் நண்டே உங்ககிட்ட தான் பேசுகிறேன். காதா இல்லையா? பாரு மழை வேறு இறங்கிட்டே இருக்குது. நல்லா வெத்தலை போட்டுக்கிருக்கேன். எப்போ வெத்தலை விட்ற? சரி நடுத்தர் நண்டே. காது எப்படி கண்ணை சுட்டா வசப்படுற அவர் நண்டையா ஆளையும் பாரு. நண்டு கைப்பால் போகாமல் அப்படியே இருக்கியாடி. கைப்பால் போகாமல் இருக்க. காது தான் கேட்க மாட்டேங்குது. ஒரு வழியாக நம்ம ஊர் ஓடைக்கு வந்தாச்சுங்க. எங்கெங்கேயே சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு. ஆனால் எங்கிட்ட ரெஸ்ட் எடுத்ததுனால பசங்க நல்லா நீ வவுர் ஃபுல்லாகிடுச்சு டேங்க்கு. இருந்தாலும் போகிற போக்கில் அப்படியே மேய்ச்சிக்கிட்டு சீக்கிரமாக இன்றைக்கி 5-5:30 கிளம்பிடுவோம். வீட்டுக்கு கிளம்பிடுவோம். கரெக்டாக மலைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்கிற இடத்துல அந்த மலை பக்கம் தாங்க மழை இறங்கிருக்கு. கரெக்டாக அங்கிட்ட தேனி பக்கம் இங்கிட்டு ஒரு பக்கம் மழை இறங்கலை. எங்கிட்டு மழை பெய்யுமோ அங்கிட்டு பெய்ய மாட்டேங்குது. பெய்யாத பக்கம்லாம் பெஞ்சிக்கிருக்கு. நானும் அப்போ வந்து பார்க்குறேன். நம்ம ஸ்கைப்பால் அந்த சவுண்டில் இழுத்து பார்க்குறா. முடியல போட்டால் பார்த்துக்கிறேன். உன்னை ஃபியூச்சரில் பார்த்துக்கிறேன். அவ்வளோ இழுத்து பார்த்தா பிடிச்சா இழுத்து அமைக்கலாம். என்ன அந்த முக்கியமாக அந்த பால் இருக்க குட்டிகளுக்கு மட்டும் அது சின்ன குட்டியில் குடிக்கணும். இழுத்துற அந்த பெரிய பிள்ளை கொம்பன்னா வந்து திண்டு விடுறேன். இருக்காட முட்டி தள்ளிடுறேன்னா வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் அவள் இல்லாத பையில் சின்ன குட்டிகளாக இருக்கும்போது வளர்ச்சி விடணும். 5 மணி 6 மணி மாதிரி ரொம்ப இருட்டாக தெரியுது. அதனால் ஆடுகள்லாம் நிற்க மாட்டேறாங்க. இருட்டாக இருக்கலாம். கண்டு தெரியல. எல்லாத்துக்கும் கிளம்பிட்டாங்க. பாரு சொல்லாமலாம் ஓட்ட போடுச்சு. பாரு என்னமோ வீட்டுக்கு முதலாக போய் அட்டன்ஸில் போடுற மாதிரி நம்ம ஊர் அவர் ஸ்கைப்பால். சரி நண்பா, இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பிடிக்காத லைக்காக போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆடு வீடியோவில் உங்களே நான் சந்திப்போமா? பட்டா பாய் பா ஒடியா வளதா சில்கு பா போலாம்.